படம்னா இதான் படம்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி என்னப்பா அந்த படத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் வந்து அழியிற நிலமையில வந்து இருக்கும். அதாவது வெப்பம் வெடிச்சோ, இல்லாட்டி தண்ணி வெடிச்சோ அந்த மாதிரி கிடையாது. இங்கே வந்து இயற்கை சக்தி இல்லாமல் இருக்கும். வாழ்றதுக்கான ஏதுவான இடமா இருக்காது பூமி. அதனால் வந்து ஹீரோ வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கூப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் தான் வந்து போயிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு ஸ்பேஸை பற்றி எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் இதெல்லாம் பற்றியும் தெரியும். சில ஆய்வுகளும் சொல்லுது நீங்கள் தான் போகணும் அப்படின்ட்டு. அவர் ஸ்பேஸுக்கு போய் பார்த்தா அவர் ஸ்பேஸ்லேருந்து பார்ப்பாரு. இது வந்து ஒரு டைம் ட்ராவல் கான்செப்டாக வந்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே வந்து இவர் ஸ்பேஸுக்கு போயிருக்க மாதிரியும் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோலை தாண்டி ஒரு ஆல்டர்னேட்டு இதாட்டம் வந்துருக்க மாதிரியும் ஸ்டெப்ஸாக வந்திருக்கும். இந்த மூங்கில் ஓலையில் இருக்க மாதிரி இந்த மூங்கில் ஓலையை விரிச்சிட்டு பார்க்கும்போதும் லைப்ரரி புக் இருக்குது பூமியோட இன்னொரு பக்கம். அது ஸ்பேஸில் வந்து பூமிக்கு போகிற இன்னொரு போர்ட்டல் கதவு வந்து ஓப்பன் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். அதான் அந்த படத்தில் வந்து கான்செப்டாக காமிச்சிருக்காங்க. பூமிக்கு இருக்க ஒரு இடத்தோட பிளேஸோட டோரும் அந்த டோரும் ஸ்பேஸில் இருக்க ஒரு டோரும் வந்து கனெக்ட் ஆகிருக்க மாதிரி காட்டுவாங்க. டோரிமானில் வர மாதிரி நம்ம டோரை திறந்தோன்னா நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகிறோம்னு நினைக்கிறோமோ, இதில் வந்து எக்ஸாக்டாக அவங்களோட வீடை தான் வந்து இடமாவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே ஸ்பேஸில் போய் எட்டி பார்க்கும்போது அவங்களோட சின்ன பொண்ணை வந்து பார்ப்பாங்க. சின்ன பொண்ணும் ஒரு பையனும் வந்து இருப்பான். அப்புறம் அவங்க அப்பா இருப்பாங்க. அவங்க அப்பா தான் பையனையும் பொண்ணையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. இவர் வந்து லைப்ரரியில் அந்த ஒவ்வொரு புக்காக வந்து தள்ளி விடுவார். ஏன்னா இவர் பேசுகிறது கத்துறது எதுவுமே கேட்காது. ஸ்பேஸில் வந்து அவர் கற்றும் போதும் அவர் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பாஸ்டில் நடக்கும். அவர் ஸ்பேஸ்லேருந்து பார்ப்பார். அப்போ புரிஞ்சுப்பார் ஸ்பேஸில் எக்ஸாக்ட் இந்த ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் வந்து ஆகிட்டுருக்கு அப்படின்னு புரிஞ்சுப்பார். இப்போ வந்து நான் பல வருஷம் கழித்து முன்னாடி இருக்கேன். ஆனால் பூமியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இவர் ஸ்பேஸுக்கு போயிருக்கும்போது பூமியோட டைம் வந்து சீக்கிரமாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஸ்பேஸில் டைமும் அப்புறம் பூமியோட டைமும் வெவ்வேறுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பிளானட்டோட டைமும் வெவ்வேறுன்னு சொல்லலாம். இப்போ பூமியோட டைம் பார்த்திங்கன்னா வேகமாக ஓடிட்டுருக்கோம். இப்போ பூமிக்கு வந்து சூரியன் வந்து டெய்லியும் வருது, ஒவ்வொரு நாளும் வருது. ஆனால் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு பிளானட்டுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து சூரியன் வந்து வரும். அந்த கான்செப்டில் இருக்கும்போதும் அவங்க ஸ்பேஸில் இருக்கும்போதும் அவர் ப்ரெசண்டில் இருக்கார். ஆனால் அதே சமயத்தில் பூமியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் நோக்கி போயிட்டுருக்காங்க. அது 10 வருஷம் 30 வருஷம் வந்து கடந்துடும். அப்போ இருக்கும்போதும் அவர் பாஸ்டில் தான் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. இன்னொரு வீட்டோட ஜன்னலில் வந்து எட்டி பார்க்குற மாதிரி ஸ்பேஸ்லேருந்து அவரோட வீட்டையே அவர் பார்த்துட்ருக்காரு. சிக்னலும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி புக்கெல்லாம் கொடுத்து தான் தன்னோட பேரை வந்து சொல்கிறாரு. ஆனால் வந்து பொண்ணுக்கு வந்து புரிய வரல. அப்பாவும் அதை நம்பலை. இதெல்லாம் சும்மா காற்றுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு வந்து நம்புகிறாங்க. இன்டர்ஸ்டெல்லர் பார்த்திங்கன்னா வந்து டைம் லூப்பும் கிடையாது, டைம் பிரேக்கும் கிடையாது. அதாவது டைம் ட்ராவல் தான். தன்னைத்தானே வந்து கண்ணாடியில் பார்த்துக்கிற மாதிரி. ஆனால் கண்ணாடியில் பார்க்குற உருவம் பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ண படத்தை, அதாவது நம்ம சேவ் பண்ண வீடியோ ரெக்கார்டுங்க வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்க்குற மாதிரி தான். ஆனால் நம்ம செய்கிற சைகையெல்லாம் வந்து தெரியும், நம்ம பேசுகிறது மட்டும் அவங்களுக்கு கேட்காது. அந்த மாதிரி கிறிஸ்டோபர் நோலன் வந்து டிஃப்ரெண்ட்டாக அதை எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த இன்டர்ஸ்டெல்லரில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸுக்கு போயிருக்கும்போது ஒவ்வொரு பிளானட்டோட டைமும் ஒவ்வொரு மாதிரி. அங்கே வேறு யூனிவர்ஸில் இருக்க பிளானட்டோட டைம் பார்த்திங்கன்னா 20 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் தான் பூமியோட டைமிங்கை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. 20 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு வயசே வந்து ஏறும். அந்த மாதிரி பூமியிலேருந்து அவங்க கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா இளம் வயசாக இருப்பார். அவர் போயிட்டு வந்ததில் ஒரு 3 வயசு மட்டும் ஏறி இருக்கும். ஆனால் பூமியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயசு பயங்கரமாக ஏறி இருக்கும். அவங்க பொண்ணு பையன்லாம் வந்து கல்யாணம் ஆகிருப்பாங்க. அவங்களாம் அப்பாவோடய பெருசாகி வயசானவங்களாக இருப்பாங்க. இதுதான் இன்டர்ஸ்டெல்லரில் பார்த்திங்கன்னா பயங்கர இன்செப்ஷனாக வந்து காமிச்சிருந்தாங்க.